அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இன்றைக்கி சண்டே வீடியோ. சண்டேனா பெருசாக வீடியோ போட மாட்டாங்க. சண்டே ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறனால அவரை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தோம். நேற்று பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பிரித்தாங்க. அதனால் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா கேட்கும், ஏன்னா மைக் போட்டிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்கு சொல்லிவிட்டு என்னோடய சாட்சி சொல்ல போகிறேன். அவ்வளோதான், சின்ன வீடியோ தான். இது இருந்து பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த கதை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஒரு மனுஷன் வந்து தினமும் பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலையில் என்ன பண்ணுவான்னா பீச் ஓரத்தில் நடந்து போவாராம். அப்போது கடவுள் வந்து கூடவே போவாராம். ஆண்டவர் கூடவே போகும்போது 2 கால் வச்சுருக்கோம். அவருக்கு 2, அவன்றது 2, மொத்தம் 4. 2 பேரோட கால் வச்சுமே இருக்குமா. தினமும் போயிட்டு வந்து நிற்பாரான். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக, மனசே தாங்க முடியாதளவு கஷ்டம், ஏதோ பெரிய கஷ்டம். அந்த டைம் போய் அதே மாதிரி பீச்சில் இருக்க விடிய காலம் நடந்து போகிறாராம். கடவுளோட கால் தடுத்து காணுமா. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரான். என்னடா இது, நம்ம சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் கடவுள் கூட இருந்தார், இப்போ கஷ்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் துணைக்கு வருவார்னு பார்த்தா ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ண சொல்கிறாரு, அது மாதிரி சந்தோஷத்துலாம் கூட இருந்தீங்களே, கஷ்டத்தில் காணுமே, நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்போ கடவுள் சொன்னாரான், நல்லா உத்துப்பார், அந்த கால் தடை உந்து இல்லை எந்துன்னு சொன்னாரான். நான் அவனை தூக்கிட்டு நடந்து போகிறேன், என் கால் தடை தான் அது, அதனால் என் கால் தடை தான். அதாவது அதுதான் சொல்ல வராங்க இந்த கதைப்படி. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்ட காலத்தில் வந்து உங்க கூட இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுமாதிரி எங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் இந்த டைமில். எனக்கு கரெக்டாக இன்னைக்கு தேதி 15, 27 நினைக்கிறேன். 25, 27 கிடையாது, 26 தேதி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. 26 நடந்தது. 24 பார்த்திங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தேன். கவர்மெண்ட்டில் எனக்கு எழுதியே கொடுத்துட்டாங்க, தாராளமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து சொன்னேன், க்ளோரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன விஷயம்னா, இன்னொன்று கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. என்னென்னா 6 மாதம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. வெயிட் தூக்கிடுது 6 மாதத்துக்கு. ப்ளஸ் வந்து 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பகுதியிலேருந்து இது வந்து 1 மாதம், இங்கேருந்து ஒரு மாதம், அப்புறம் அந்த ஹீலிங் ஆகிறதுக்கு ஒரு 2 மாதம் கேப்பு, திருப்பி இங்கேருந்து 1 மாதம், இங்கேருந்து 1 மாதம், ஹீலிங் ஆகிறதுக்கு 2 மாதம் கேப். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து க்ளோரிட்ட சொன்னேன். க்ளோரி சொல்லி வேணாம், நம்ம ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை பழைய கதை, உங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி கஷ்டமான டைமில் வந்து ஆண்டவர் கூட இருந்தது நான் உணர்ந்தேன். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நாள் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நாளில் வந்து ரொம்ப தப்பான முடியலாம் எடுத்துப்பாங்க. அதுமாதிரி நல்லா இருக்குது. என்னோடய லைஃப் கொண்டு வந்து எல்லாரும் கூட நான் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் யாருக்காவது இருக்கும், இந்த வீடியோ பார்க்க யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கலாம். அந்த டைம்லாம் என்னடா இது, நம்ம கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டிங்கன்னா நம்ம கன்னடையில் பார்த்து சொல்லிக்கணும், நம்ம முட்டாள்தனமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லிக்க வேண்டியது தான். அதான் உண்மை. கடவுளுக்கு கண், கால், மூக்கு எல்லாம் இருக்கும். ஏன்னா அவர் தன் சாயலாகவே நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ நம்மள மாதிரி தான் அவர் இருப்பார். அப்படி தான் வசனம் சொல்லுது, நான் சொல்லேன். வசனம் சொல்லுது, நம் சாயலாகவே இருக்கார் அவர் வந்து அவர் சாயலாகவே நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படைச்சார். அதனால் கிட்டத்தட்ட அவர் நம்ம மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் காதுலையா மூக்கிலையா சொல்கிறதெல்லாம் குறைச்சிட்டு அவர் எப்பவுமே கூட இருக்கார். சில இடங்களில் வந்து நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து அதான் நம்மளுக்கு ஒரு லெசன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். லைஃப் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று கூட எங்கள் நித்யா பாஸ்டர் சொன்னார், நித்யாந்தையா என்ன சொன்னார்னா, மனுஷன் நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் மாதிரி இருக்கும். அதாவது செலட்டிக்ஸ் மாதிரி ஏறி இறங்கணும். அதாவது திடீர்னு நம்ம பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம், நிறைய எல்லாம் கிடைக்கும். திடீர்னு பார்த்தா டவுனாக இருப்போம், ஒன்றுமே இருக்காது, வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கும். அதுமாதிரி மாற்றி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் உயிர் இருக்கிற மனுஷன். ஒரே நீட்டாக போச்சுன்னா செத்துட்டோன்னு அர்த்தம். நம்ம அந்த மருத்துவத்திலாம் காட்டுவாங்களே, ஒரு இசிஜி ஏதோ ஒன்று, அதில் இசிஜி ஏதோ ஒன்று இப்படி வளைஞ்சு போகும். அப்படி போனால் உயிரோடு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா காலி ஆள். அதனால் உங்களுக்கு ஸ்டேபிளாக போயிருந்தால் தான் ஆபத்து. அதனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். பெருசாக நான் எதுவும் உங்கள்கிட்ட பேசி உங்கள்கிட்ட போட்டு திணிக்கிறதுக்கெல்லாம் வரல. ரொம்ப கஷ்டமான நேரத்தில் கூட ஆண்டவர் கூட இருக்காருங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது, அது மாதிரி தான் வந்தேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். நான் வந்து இதோட அடுத்த சண்டே உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஆமாம், உங்களுக்கு நிறைய பேர் கிருஷ்ணன் கொடுத்தீங்க, அதெல்லாம் உங்களோட ஜெபம் பண்ணிட்டுருக்கு. எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க.
ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, ப்ரேயர் மூலமாக சப்போர்ட் பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன் நான். ஓகேங்களா? சும்மா ஒரு வார்த்தை சொல்கிறது கூட ஈஸி கிடையாது. அது சொல்ல கூட ஆள் கிடையாது நிறைய பேருக்கு. ஓகேங்களா? எங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் ரொம்ப சந்தோஷம். பாய் 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 பாய். இது வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்களாமா, அதை நிறைய அது சொல்கிறேன். சாமுக்கு 2 பக்கம் வீங்கி இருக்கு. அதனால் நான் பாய். க்ளோரி வந்து உங்கள்கிட்ட அப்புறமா கதை பேசும். நான் வச்சிடுறேன். எல்லாருக்கும் குட் நைட் சொல்லுங்கள். குட் நைட் எல்லாருக்கும். மண்டே எல்லாருமே அவங்க ஒர்க் பார்க்குறதுக்கு ஏஸ்பா அவங்க பலன் தருவார். பாய் பாய் பாய். நான் பாய் சொல்லிட்டேன். பாய்.